சமூகத்தில் எழுந்து நின்று 2 கரங்களையும் பரலோக அப்பாவுக்கு நேராய், அப்பா, இயேசு கிறிஸ்து என்கிற இரட்சகர் மூலம், அந்த மகிமை நிறைந்த ஒரே பேரான குமாரன் மூலம் எங்களை மீட்டு கொண்டீரே, முழு மனதோடு நான் ஆவிலே நிறைந்து உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன். உம்முடைய கண்கள் எங்களை கண்டதினால் தான் பிழைத்தோம். பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இந்த உலகத்தில் இருக்கிற நேரத்தில், இந்த உலக வாழ்க்கையில், இந்த செஞ்சுரியில் எங்களை முன்குறித்து எங்கள் மேலே உங்கள் கண்கள் பட்டதினால்தான் நீர் எங்களை குமாரனிடத்தில் அழைக்கலைன்னா நாங்கள் வந்திருக்க முடியாது. குமாரன் எங்களை உங்ககிட்ட சேர்க்கலைன்னா நாங்கள் வர முடியாது. ஆவியானவர் இல்லைன்னா நாங்கள் மனம் திரும்பியிருக்க முடியாது. இயேசுவின் ரத்தம் இல்லைன்னா எங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்காது. பாவம் மன்னிக்கப்படலைன்னா கிருபாசன தண்டையில் தைரியமாக கிட்டி சேர்வதற்கு தைரியமே இல்லாமல் ஓடி போயிருப்போம். ஆண்டவரே, எல்லாம் உங்க கிருபை. அந்த கிருபையை நிறைத்து ஹல்லேலூயா. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே. தேவனுடைய கண்கள் அக்கினிமயமான கண்களாம். அவருடைய கண்கள் கருணை நிறைந்த கண்களாம். ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத வேளையில் உம்முடைய காருண்யம் எங்களை தாங்கினது, நடத்தி வருகிறது, எங்களை உயர்த்துகிறது, எங்கள் மூலமும் நாமம் உயர்த்தப்படுகிறது. அன்றைக்கு பேதுருவை பார்த்த கண்கள், அன்றைக்கு பரிசுத்த யோவானை கண்ட கண்கள், அன்றைக்கு ஆகாரை கண்ட கண்கள், பூமி எங்கும் உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும்படிக்கு, உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு வல்லமையை வெளிப்படுத்தும்படி பூமி எங்கும் சுற்றி திரிகிற கண்களாம். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத. மனுஷங்க வெளியில தான் பார்ப்பாங்கப்பா, எங்கள் இருதயத்தை பார்க்கிறவர் நீர் மாத்திரமே. இன்னும் ஒரு விஷயம், யாரும் அறியாத, யாரும் அறியாத என்னை. அன்றைக்கு யோசேப்பு வீணாய் பழி சொல்லி போத்திபாரின் மனைவியினிடத்தில் தவறாய் செய்தவன் என்று சொல்லி சிறைச்சாலையில் அடைப்பட்டவனாய் உலகத்தார் பார்த்தார்கள். ஆனால் கர்த்தருடைய கண்களோ, பரிசுத்தவானாகிய யோசேப்பே, மற்றவெல்லாம் நீ விபச்சாரம் செய்தவன் சொல்லலாம், நான் சொல்லுவதில்லை, என் கண்கள் உன் இருதயத்தை பார்த்தது. ஹல்லேலூயா. ஆகாரே, வனாந்தரத்துல கைவிடப்பட்டவளா திரிந்தேன் என்று நினைக்கிறாயோ, கர்த்தருடைய கண்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது. எல்லாம் முடிஞ்சிடுச்சு, யாரும் என்ன பார்க்கல, நான் என்ன செய்வேன், எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சிருக்கலாம். கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டு சொல்லுகிறது, இன்னும் முடியல. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். 2 கரங்களையும் அந்த கிருபை நிறைந்த கண்களாம். சிலுவையில முட்கிரீடம் சூடப்பட்டவராக தலையிலே முட்கிரீடத்தை, மனிதனுக்கு மகிமையின் கிரீடத்தை சூட்டினவருக்கு மனிதன் சூட்டின கிரீடம் முட்கிரீடம். அந்த முட்கிரீடம் கண்களின் வழியாகவும் பாய்ந்ததாம். அவருடைய கண்கள் கருணை நிறைந்த கண்களாம்.
அவருடைய கண்கள் அக்கினிமயமான கண்களாம். அவருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி திரிகிறதா. ஓ ரஹாசே கேலா ரஹாந்தேரே கே மேகே ரஹாசே. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறதா. பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறதா. கர்த்தருடைய கண்கள் எங்கும் இருக்கிறதாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, மனிதர்களாகிய இந்த உலகத்தார் எங்களுடைய வெளிப்பிரகாரத்தை பார்ப்பார்கள், ஆனால் நீரோ எங்கள் இருதயத்தை காண்கிற தேவனாய் இருக்கிறீர். உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் இருதயத்தின் தோற்றத்தையும் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நீர் தூரத்திலிருந்து அறிந்து வைத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கண்கள் இந்த பூமி எங்கும் சுற்றி திரிகிறதாம். இந்த நேரத்தில் ஆண்டவரே, நாங்கள் வழக்கம் போல வந்து ஆராதிக்க வந்தாலும் உங்க கண்கள் எங்கள் மேல பட்டு கொண்டிருக்கிற கிருபைக்காய் நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உங்க கண்கள் நெறிந்த நாணலை முறியாத ஆண்டவரே, ஆண்டவரே, மங்கி எரிகிற திரியை அணையாதபடிக்கு யாரையும் எப்பொழுதும் உயிர்ப்பிக்க வேண்டும் என்கிற சிந்தையோடு சுற்றி திரிகிற கண்களாம், மனதுருக்கம் நிறைந்த கண்களாம். உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. கிருபையாய் எங்களை நடத்தி வந்தீர், கிருபையாய் கரம் பிடித்து நடத்துகிறீர், கிருபையாய் தொடர்ந்து ஆண்டவரே இந்த பிப்ரவரி மாதத்தையும் முடிக்கும்படிக்கு எங்களுக்கு தயவு பாராட்டினீரே. உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். இந்த நாளில் மகிழ்ச்சியோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். உங்க மகிமையுள்ள பிரசன்னத்தினால் எங்களை அளவில்லாமல் நிரப்புங்கப்பா. நாங்கள் இன்னும் ஒரு விசை நிரம்பி இருக்க விரும்புகிறோம். இன்னும் பரலோகத்தின் பலத்தால, துதியின் ஆடையினால அந்த மகிமையின் பலத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள விரும்புகிறோம். இந்த உலகத்தின் பாரங்களை எல்லாம் மேற்கொள்ளத்தக்கத அந்த அபிஷேகத்தின் நிறைவு எங்களை நிரப்பட்டும். எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். முடிவு மட்டும் ஆவியானவருடைய அசைவாடுதல் ஆராதனையில் வெளிப்படுவதாக இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 91 இப்படியாய் சொல்லுகிறது, உன்னதமானவரின் மறைவிலே இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். அவர் தமது சிறகுகளினாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். இந்த பாடலை பாடும்போது இருதயத்தில் விசுவாசித்து நன்றி நிறைந்த இருதயத்தோடு என் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. நான் ஜெயமாய் கர்த்தருடைய நாமத்தில் நிற்பேன். வேதம் சொல்லுகிறது, வெள்ளம் போல் சத்துரு எழும்பி வந்தாலும் என்னோடு இருந்து ஆவியானவர் ஜெயக்கொடியை ஏற்றுவாராம். யெகோவா நிசி என்னோடு இருக்கின்றார். அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இந்த பாடலை பாடும்போது உன்னதமானவருடைய சிறகுகளின் மறைவிலே நீங்கள் நிரம்பி இருப்பதையும் அடைக்கலமாய் வந்த உங்களை தேவன் ஆசீர்வதிப்பதையும் உணர்வீர்களாக. ஆமென். ஹல்லேலூயா. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன், துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தர் பாராட்டின நன்மைகளை நினைத்து நான் துதிப்பேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன்.
ஆனந்தமே. நீங்கள் துதிக்க 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 துதியின் ஆடையின் நிறைவு உங்களை மூடும். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால், அவருடைய சிறகுகளின் மறைவிலே வந்தவர்கள் பாக்கியவான்கள். உற்சாகத்தோடு எவ்வளவு பலமாய் எவ்வளவு உற்சாகமாய் கர்த்தரை துதிக்க முடியுமா? துதிப்போம். வழிகளில் எல்லாம் நம்மை காக்கும்படி தூதர்களை நியமித்திருக்கிறாராம். பாதம் கல்லில் இடராமல் சேதமடையாமல் கரங்களில் ஏந்தி நம்மை தப்புவிக்கிற தெய்வத்தை உயர்த்துவோம். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா 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 ஆராதனை அல்லேலூயா ஆராதனை. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி
இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். அல்லேலூயா. யோவான் 15 இயேசு இப்படியாய் சொன்னார், நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கூடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். ஹல்லேலூயா. இயேசு என்கிற மெய்யான திராட்சை செடியோடு கொடிகளாகிய நம்மை ஒட்ட வைத்து கனிகளை எதிர்பார்க்கிற பரலோக தகப்பன். எல்லாரும் பரிசுத்த கரங்களை உயர்த்தி இந்த பாடலை பாடும்போது, ஆண்டவரே நெருக்கத்திலே நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்களித்தீ. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்களித்தீ. திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றே. திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றே. பாடுவோமா? பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பாதம் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரணே சருளே வரம் பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரணே சருளே வரம் பொருளே. தேடினதால் கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் ஈந்தளித்தே. தேடினதால் கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் ஈந்தளித்தே. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால், new oil, new strength, new grace, new song. Amen. நூதன சாலிமில் சேர்த்திடுவே, நூதன சாலிமில் சேர்த்திடுவே. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம்
முன் செல்லும், என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். நான் உன் முன் செல்வேன், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசு ரட்சகா, உமக்கே மகிமை. உமது கோலும் உங்கடியும் உண்மையா என்னையும் தீற்றிடுவே. உப்பாதம் அணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. கனி செடி நீ நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் படர்ந்திலங்கு. கனி செடி நீ நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் படர்ந்திலங்கு. இலை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்தன்னை சுத்தம் செய்தீர். இலை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்தீர். உப்பாலும் பறிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஹல்லேலூயா. உன் பிரசன்னம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. உங்க சமூகம்தான் ஆண்டவரே. உங்களையே நாங்கள் சார்ந்து வாழும்படி எங்களை அழைத்து வந்திருக்கிறீங்கப்பா. இந்த உலகத்துல சுயநலத்தோடு சுய பலத்தோடு தன் இஷ்டப்படி வாழ்கிற வாழ்க்கையிலிருந்து இயேசுவின் மூலமாய் வாழ்க்கையின் நோக்கத்தை உணர்ந்து இயேசுவையே சார்ந்து தேவ கிருபையையே பற்றி கொண்டு பாடுகளின் வழியாகவே இந்த உலகத்தின் வழியிலே நாங்கள் பரலோக ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்கிற அந்த டிசைனை ஜெயமாய் கடந்து வர எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, கனி செடி நீ நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் படர்ந்திலங்கு. கனி செடி நீ நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் படர்ந்திலங்கு. கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரே காத்தென்னை சுத்தம் செய்வி. கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரே காத்தென்னை சுத்தம் செய்வி. ஹல்லேலூயா. உரஹாசே கேலரஹா. இயேசுவோடு இணைந்திருப்பது மிகப்பெரிய பாக்கியமா. கரங்களை உயர்த்தி ஒரே மகாசே. சிங்காசனத்தினில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தினில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் தெய்வ
தெய்வத்தை கண் முன் நிறுத்தி அவரை மனதார ஆராதிக்கிற வேளையில் ஜீவ நதி, சமாதானத்தின் நதி பிரவாகித்து ஓடுவதை உணர்வீர்கள். அங்க வேடிக்கை பார்க்காம சமாதான நதி புரண்டு வருமா? ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை. ஆதியும் அந்தமும் மானவரே, அல்பாவும் மேகாவும் ஆனவரே. ஆதியும் அந்தமும் மானவரே, அல்பாவும் மேகாவும் ஆனவரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே. தேவ பிள்ளைகள் ஏகமாய் ஒரு ரபஹாசே பிகஹாசிக்குமே ஆராதனை. பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே. பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வாசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, செய்பவரே. எங்கள் நடுவிலே வாசம் செய்பவர், வசித்திட விருப்பமுடையவர். உமக்கு சிங்காசனம், உமக்கு சிங்காசனம் அமைத்திட மகாசிக்கே மெஹேந்திரே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் வாசம் செய்யும். எங்களோடு என்றும் வாசம் செய்யும். ஹalleluya, 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 ஹalleluya,
அந்த துதியின் பிரசன்னம், துதியின் மேகம், துதியின் வல்லமை, துதியின் ஜீவன் உம்முடைய பிள்ளைகள் மேல் மகிமையாக இறங்கட்டும். உம்முடைய பிள்ளைகள் பலத்தால் இடைப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை ஏகமாய் விரிவாய் திறந்து பரலோகத்தின் பாஷையிலே ஆராதிக்கிற வேளையில் தேவ மகிமை, தேவ பலன், ஜீவ கிருபை வெளிப்படவே ஆரம்பிப்பதை உணர்வீர்கள். சரீரத்தில் சுகத்தை உணர்வீர்கள், சரீரத்தில் ஆரோக்கியத்தை உணர்கிறீர்கள், சரீரத்தில் வியாதிகள் மறைவதை உணர்கிறீர்கள். இயேசுவின் நாமத்தில் சுகத்தின் வல்லமையை கட்டவிழ்கிறோம். தேவனுடைய சிங்காசனத்தில் இருந்து தேவனாகிய கர்த்தருடைய சுகம் அளிக்கிற வல்லமை சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரையிலும், உச்சன் தலை முதல் உள்ள கால்கள் வரையிலும் ஜீவன் வாழ்வதாக. Hallelujah, 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 hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. எல்லாரும் thank you, Jesus. Thank you, Jesus. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. வாய்களை திறந்து நன்றி அப்பா, நன்றி 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 ஸ்தோத்திரம் என்று சொல்ல சொல்ல இந்த நேரத்தில் பலவீனத்தோடு வந்தவர்கள் சுகத்தை பெற்றுக் கொள்கிறீர்கள். இயேசுவின் நாமத்தில் சுகத்தின் ஜீவன், சுகத்தின் வல்லமை, சுகமளிக்கிற தேவ கரத்தின் வல்லமை பலமாய் கிரியைகளை நடப்பிப்பதாக. சரீரத்தில் மாத்திரமல்ல, ஆவியிலே நொறுங்குண்டவர்களாய், ஆவியிலே கட்டப்பட்டவர்களாய், ஆவியிலே ஒடுக்கப்பட்டவர்களாய், ஆவியிலே முறிந்தவர்களாய், ஆவியிலே ஜீவன் இல்லாதவர்களாய் ஒருவேளை நீங்கள் இருப்பீர்களானால் இந்த நேரத்தில் ஆவியானவருடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை உங்கள் சரீரத்தை மாத்திரமல்ல, ஆவியிலே ஜீவனோடு புதுப்பிக்கிற உயிர்ப்பிக்கிற வல்லமையோடு, சோர்ந்த தளர்ந்த முழங்கால்களோடு ஒருவேளை நீங்கள் வந்தாலும் இயேசுவின் நாமத்தில் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பலத்த அபிஷேகத்தால் நிரப்புவதை உணர்கிறீர்கள். கரங்களை தட்டி பலமாய் ஓ ரபாஷியாந்தரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you, Jesus. ஆவியானவர் பலமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் ஒரு கஹாசேகே ஒரு ரஹாசி கலரமஹாந்தரே. தேவ பலத்தின் அபிஷேகம் உங்களை நிரப்புகிறது. தேவ அபிஷேகத்தின் பலன் உங்களை நிரப்புகிறது. தேவ பலத்தின் அபிஷேகம் உங்களை நிரப்புகிறது. கரங்களை உற்சாகமாய் தட்டி, கரங்களை உற்சாகமாய் தட்டி, இயேசுவின் நாமத்தில் நான் சுகத்தை பெற்றுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் ஆரோக்கியம் அடைந்து விட்டேன். இயேசுவின் நாமத்தில் என்னுடைய முறிந்த பலவீனங்கள் மாறுகிறது. நான் ஜீவனை பெற்றுக்கொண்டவனாய் ஆரோக்கியத்தோடு நற்சுகத்தோடு ஜீவனோடு நான் கடந்து செல்லுகிறேன். எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரித்து உம்மை உயர்த்துகிறோம். இந்த நாளிலும் நீர் எங்கள் மத்தியில் இடைப்பட்டிருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளின் மேல் ஆசீர்வாதத்தை நாங்கள் கூறுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் விளங்கட்டும் அப்பா. ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் முழு பலத்தோடும் முழு உற்சாகத்தோடு கர்த்தருக்கென்று கொழுந்து எழுவிட்டு பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்தருளுவீராக. இயேசுவின் மூலமாய் துதிகளையும் ஜெபங்களையும் ஸ்தோத்திரங்களையும் மகிமைகளையும் என்றென்றைக்கும் ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கரங்களை உற்சாகமாய் தட்டி தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் என்று இருக்கையிலே அமர்வோமாக. ஆமேன்.